ஐக்கிய அரபு அமீரகமானது பொதுமக்களுக்கு பாதுகாப்பான போக்குவரத்தை வழங்கும் உலகின் முதல் 4 நாடுகளை ஒரு இடத்தை பிடிச்சிருக்கான். இது நாட்டின் வலுவான சாலை பாதுகாப்பு கொள்கைகளை எடுத்துக்காட்டுது. அபுதாபியில் உள்ள அமைச்சகத்தின் தலைமையகத்தில் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் சைஃப் பின் சையத் அல் நஹ்யான் அவர்கள் தலைமையில நடைபெற்ற உள்துறை அமைச்சகத்தின் ஹாப்பினஸ் அண்ட் பாசிட்டிவிட்டி கவுன்சில் கூட்டத்தின் போது இந்த சாதனையை சொல்லியிருக்காங்க. இந்த சந்திப்பின் போது அரசாங்க செயல்திறனை மேம்படுத்துறதுக்கு அனைத்து துறைகளிலும் தயார் நிலையை மேம்படுத்த, தேசிய பாதுகாப்பு மற்றும் சமூக நல்வாழ்வை மேம்படுத்த என்னெல்லாம் திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரிச்சுட்டு வருது. அதற்கு ஏற்ப சாலை பாதுகாப்பை அதிகரிப்பது, விழிப்புணர்வை கொண்டு வருவது, இது எல்லாத்த பத்தியும் பேசியிருக்காங்களாம். இந்த கூட்டத்தில் துபாய் காவல்துறை மற்றும் பொது பாதுகாப்பு துணைத் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் தாஹிக் கல்ஃபான் தமீன், உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் மேஜர் ஜெனரல் கலிஃபா ஹரைப் அல் கைலி, துபாய் காவல்துறையின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் அப்துல்லா கலிஃபா அல் மரி மற்றும் நாடு முழுவதும் உள்ள உயர் அதிகாரிகள் பல பேர் கலந்திருக்காங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.